ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மலாம் நினச்சிட்டு இருப்போம்ல, நமக்குலாம் யாரும் உதவி பண்ணல, நம்ம முன்னேறி வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க கை தூக்கி விட்டா தான் நம்ம வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து நம்ம நினைக்கிறது உண்மை தான், மனித இயல்பு அது. அதை தடுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து யாருமே இல்லாத முன்னேறி வர்றது நல்லது. ஏன்னா நாளைக்கு வந்து என் அக்காவோ என் அண்ணன் தம்பியோ எனக்கு என் சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எனக்கு ஒரு உதவி பண்ணி நான் மேலே வந்தேன்னா அவங்க சொல்லி கட்டிகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். என்னால் தான் அவங்க உயர்ந்தாங்க, என்னால் தான் அவங்க படித்தாங்க, என்னால் தான் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு யார் யாரோட உதவி கிடைக்கும்னு இறைவனுக்கு தெரியும். அவங்கள நம்ம வீட்டுக்கு அனுப்புவார் கண்டிப்பாக. ஒரு ஃப்ரெண்டு மூலமாகவோ இல்லை உறவுகள் மூலமாகவோ கடவுளுக்கு தெரியும். அவங்க வந்து நமக்கு செய்ய வேண்டிய கர்ம வினைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆவாங்க. அப்போ தான் அவங்களோட உதவி நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து என்னென்னா, ஒருத்தன் வந்து தனியாக மட்டும் நான் இப்போ தனியாக இருக்கேன், நான் முன்னேறிட முடியாது தனியாகவே. எனக்கு யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பண்ணாதான் நான் ஒரு கை தட்டினா ஓசை கிடைக்காது, ஓசை வராது. யாராவது நமக்கு இறைவன் அனுப்பி வைப்பார். யார் மூலமாவது ஒரு உதவி நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லைன்னு மட்டும் மறுக்க முடியாது. அவங்களோட உதவியால் தான் நம்ம அந்த வாழ்க்கையில் முன்னேறி வருவோம். யாரும் இல்லாத நம்ம முன்னேறின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரோட உதவி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வரலாம். அதனால் வந்து யாராவது உங்கள் குடும்பத்தில் என்ட்ரி ஆகி உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு நீங்கள் அவங்க மூலமாக வந்தீங்கன்னா நன்றியை மறக்காதீங்க. அவங்க தான் வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட உண்மையான உறவு உங்களுக்கு. அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. இது வந்து கர்ம வினைகள் மூலமாக தான் நமக்கு வந்து ஒரு சிலரோட உதவி கிடைக்கும். அண்ணன் தம்பி உதவி, அக்கா தங்கச்சி உதவி, அம்மா அப்பா உதவி, மாமன் மச்சான், ஃப்ரெண்ட்ஸுங்க, இதெல்லாம் உதவி கிடைக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து தான் நமக்கு வசதி வர்றது, நமக்கு வந்து வாழ்வு வர்றது, நமக்கு உதவி கிடைக்கிறது எல்லாமே வந்து நம்ம செய்த வினைகளை பொறுத்து தான் அமையும். அதான் உண்மையும் கூட. இன்றைக்கி வந்து ரிஷிகள், அதாவது நம்ம புராணங்கள் எடுத்து பார்த்தா நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்மளோட இதிகாசங்கள் நூல்கள்லாம் படித்தோம்னா நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். கர்ம வினைகள்ங்கிறது என்ன? நம்ம முற்பிறவியில் செஞ்ச வினைகள் தான் இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் முன்னாடி பிறவியில். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு முற்பிறவிலலாம் வந்து பிறவிலலாம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைம்பாங்க. பிறவியில் நம்பிக்கை இருக்குது எனக்கெல்லாம். ஏன்னா ஒரு ஆன்மா வந்து ஒரு இடத்துல பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு அம்மா அப்பாவுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே அது வரணும்னா அந்த இடத்துல வந்து இறைவன் மழை பெய்ய வச்சு அதில் பயிர் விளைய வச்சு அந்த பயிரை வந்து உணவாக அவங்க தாய் தகப்பன் சாப்பிட்டு அவங்களுக்கு பிள்ளையாக பிறப்பாங்க. அந்த வினைகளை அவங்க அனுபவிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க, அந்த ஆன்மா. அப்போ அந்த சாப்பாட்டு உணவு மூலமாக, நீர் மூலமாக அந்த ஆன்மாக்கள் அவங்களோட உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து கணவன் மனைவியாகி அவங்க நம்ம வந்து பிறப்போம். எப்படின்னா, அதாவது வந்து